உம் கை பிடிச்சு நடக்க உம் தோள் மீது சாய் தினம் உம்மோடு பேச நானும் சித்தம் செய்ய என் வாழ்வெல்லாம் நீரே என் வழியெல்லாம் நீரே என் பலனெல்லாம் நீரே எனக்கெல்லாமே நீரே இயேசுவே என் நேசரே என் வாலிபம் உமக்காகவே. தங்கையின் கேள்வி என்ற நிகழ்ச்சி மூலமாக வாலிபர்களாகிய உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பயும் நம்ம மத்தியில பேசுறதுக்காக ஜீவாக்கா வந்திருக்காங்க. ஹலோக்கா. ஹாய் பிரேஸ். அக்கா, இப்பயும் வாலிபர்கள் சார்பாக உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம்க்கா. ஓகே பிரேஸ், கேளு. அக்கா, இந்த யங் ஸ்டேஜில் எல்லாருக்குமே பரிசுத்தமாக வாழணும்னு ஆசை இருக்கும். அதுவும் ஆண்டருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கணும், எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி சிலர் நமக்கு டீச் பண்ணும்போது இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஆசை வரும். அதை நம்ம முயற்சி செய்வோம். ஆனால் நிறைய வாலிபர்கள் இன்னைக்கு இல்லைப்பா, நாளையிலேருந்து நான் மனம் திரும்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில வாலிபர்கள் சொல்லுவாங்கக்கா, அந்த 1ஆம் தேதி வருது, அந்த 1ஆம் தேதியிலேருந்து நான் முழுசாக மாற போகிறேன், ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், யூடியூப் யூஸ் பண்ண மாட்டேன், இவங்க கூட நான் இவ்வளோ டைமில் சேட் பண்ண மாட்டேன், அன்னிலேருந்து நான் 1ஆம் தேதியிலேருந்து சூப்பராக பைபிள் படிக்க போகிறேன், ஜெபம் பண்ண போகிறேன்னு சொல்லி இந்த நல்ல நல்ல தீர்மானங்களை நாளை, அடுத்த வாரம், அடுத்த மாதம் சொல்லி தள்ளி போட்டுட்டே போவாங்க. அப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கக்கா? பிரேஸ், வாலிபர்கள் அவங்க இந்த வாலிப வயசுல எடுக்கிற தீர்மானங்கள் இப்பவே எடுக்கணும், உடனே எடுக்கணும், இன்னைக்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாதான் நம்ம சக்சஸா அந்த தீர்மானத்துல நிலைச்சிருக்க முடியும். நாளை அப்படிங்கிறதே நம்ம கையில இல்லைல்ல பிரேஸ். ஆமா, நாளைனா அடுத்த நிமிஷமே நம்ம கையில இல்லை. அப்போ எந்த தீர்மானமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக பிரியமாக வாழணும் அப்படிங்கிற அந்த உறுதியான தீர்மானத்தை நான் இன்றைக்கே எடுக்கணும், இப்போவே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும் பொழுது சீஷர்கள்ட்ட ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. ஐஸ்வர்யவான் லாசரு. அப்போ ஐஸ்வர்யவான் நல்ல சூப்பராக அந்த பூமியில் வாழ்ந்திருக்காரு, அவருக்கு எந்த குறையும் இல்லை. அந்த ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் வாழ்ந்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. சம்பிரமம்னா என்னக்கா? புரியலையே. அவருக்கு குறை இருந்திருக்காது, எல்லா வாய்ப்பும் அவருக்கு இருந்திருக்கும். அதாவது அவர் ஆசைப்பட்டதுன்னா உடனே அவருக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா பணம் அவர்கிட்ட இருக்குல்ல. இன்னைக்கு வாலிபர்கள் நினைக்கிறாங்க, பணம் இருந்தா போதும், சம்பாதிச்சா போதும், நல்ல ஜாப் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கல்ல. ஆனா அதே போல அந்த ஐஸ்வர்யவானுக்கு எல்லாமே இருந்துச்சு. ஆனா லாசரு அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு எதுவுமே இல்லை. தனக்கு சாப்பாடு கொடுக்கறது கூட யாரும் இல்லை. வியாதி படுக்கையில அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு அவனுடைய சரீரம் எல்லாம் பருக்கள், புண்கள் நிறைந்ததா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப பாரு, 2 பேருமே ஒரு நாள் இறந்து போறாங்க. இந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு கொண்டு போகப்படுறான். அந்த ஏழை லாசரு பரலோகத்துல, அதாவது ஆபிரகாம் மடியில போய் விடப்படுறாரு. அப்ப இந்த ஐஸ்வர்யவான் லாசரு நரகத்திலிருந்து ஒரு 3 காரியத்தை கேட்கிறார் பிரேஸ். என்னென்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, வாலிபர்களா இருக்கிற நீங்களும் நல்லா கவனிங்க. ஐஸ்வர்யவான் பாதாளத்துல இருந்து நான் ரொம்ப வேதனைப்படுறேன், ஆபிரகாம் மடியில இருக்கிற அந்த லாசருவோட விரல் நுனியை தொட்டு எனக்கு ஒரு சொட்டு தண்ணி தாங்கன்னு கேட்கிறாரு. இந்த உலகத்துல வாழ்ந்த போது கிரேட்டான வாழ்க்கை, சம்பிரமமான வாழ்க்கை, சூப்பரான வாழ்க்கை, நிறைய வாய்ப்புகள் அவருக்கு நன்மை செய்யறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பிரேஸ். ஏன்னா அவர் வாசப்படியில தான் இந்த லாசரன் டெய்லி கிடக்குறாரு. அவரோட மேஜையிலிருந்து ஒரு துணிக்கையாவது விழுமா, அதை எடுத்து நான் சாப்பிட்டு என் பசி ஆத்திக்கிறேன் அப்படிங்கிற நிலைமையில தான் வீட்டு வாசல்ல இருந்தாரு. இவர் எங்கேயோ போய் நன்மை செய்யணும்னு தேவையில்லை, அவர் வீட்டு வாசல்ல கிடக்குற அந்த மனுஷனுக்கு நன்மை செஞ்சிருக்கலாம். ஆனா அந்த நன்மை கூட செய்ய முடியாத அந்த மனுஷன் அந்த பாதாளத்துல போய் தான் வேதனைப்படுறாரு. பூமியில கொடுக்கப்பட்ட தருணங்களையும் வாய்ப்புகளையும் அவன் பயன்படுத்திக்கிறவே இல்லை. நான் நாளைக்கு பாத்துக்கலாம், இவனை நாளைக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கலாம், நாளைக்கு மனம் திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருப்பாரு. ஆனா மரணம் எப்போ வரும், யாரை எப்படி சந்திக்கும்னு தெரியாது பிரேஸ். அதனால நம்ம தீர்மானம் அப்படின்னு சொல்லி எடுக்கணும்னா இந்த வாலிப வயசுல இன்னைக்கே நான் எடுக்கணும், இன்னைக்கே நான் பரிசுத்தமா வாழணும், இன்னைக்கே நான் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும், இன்னைக்கே நான் ஜெபிக்கணும், இன்னைக்கே நான் ஆத்தும ஆதாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா
பரலோகத்துல அந்த பலன் மிகுதியா இருக்கும். அப்ப இந்த ஐஸ்வர்யவான் நரகத்துல இருந்து பிரேயர் பண்றாரு, ரிஜெக்ட் பதில். நரகத்துல இருந்து தன்னோட சகோதரர்கள் இந்த வேதனையுள்ள இடத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்றாரு. அதுக்கும் ரிஜெக்ட் ஆயிருச்சு. இந்த லாசருவையாவது நீங்க அனுப்புங்க பூமிக்கு, அவங்க வந்து நம்புவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு பிரீஸ். எல்லாத்துக்குமே நோ 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 அப்படின்னு தான் ஆன்சர் வரும். அப்ப இந்த பூமியில இருக்கும் பொழுதே நம்ம தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை நம்ம அந்த வாலிப வயசுல வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். பரலோகத்துல நமக்கு சந்தோஷமான ஒரு இடத்த ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பாரு பிரேஸ், இந்த ஐஸ்வர்யவான் நரகத்துல இருந்து கேட்ட எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி டேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னா உடனே என்னதான் செய்வோம், பேக் சைடு திருப்பி பார்ப்போம், டேட் இருக்கா, முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி. அதே போலதான் இந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போய் கேட்ட எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம எடுக்கிற தீர்மானமும் இப்பவே உடனே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னா நம்ம எக்ஸ்பைரி டேட் முடிகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆண்டவரை ஈஸியா சந்தோஷப்படுத்தி வாழ முடியும். பிரீஸ், இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு குயவன் தன் கையில இருக்கிற பச்சை களிமண்ணை அதை நல்லா பிசைஞ்சு உருட்டி தேய்ச்சி குத்தி எப்படியாவது தனக்கு பிரியமான இஷ்டமான ஒரு பாத்திரமா அவனால வணைய முடியும். ஆனா அதே குயவன் சுடப்பட்ட களிமண்ணை ஒண்ணுமே பண்ண முடியாது. அது போலதான் நம்ம பச்சை களிமண்ணா இப்ப இருக்கிறோம், உயிர் இருக்குது, நல்லா ஹெல்த்தியா இருக்கிறோம், நல்ல சந்தோஷமா வாழ்றதுக்கு நமக்கு ஆண்டவர் நிறைய வாய்ப்புகளை தருணங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. ஆனா சுட்ட களிமண்ணை போல நம்மளோட உயிர் பயிற்சி அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது பிரீஸ். எல்லாத்துக்கும் எக்ஸ்பிரி டேட் ஆயிரும், நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப பச்சை களிமண்ணா இருக்கும் பொழுதே ஆண்டவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும், தீர்மானத்தை உடனே எடுக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா நான் பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு சொல்லி டுடே லைஃப்லயே நம்ம அதை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும் பிரேஸ். ரொம்ப அழகா சொன்னேங்கக்கா. இதை கேட்குற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு தெரியுமாங்க, மிகச்சிறந்த தெய்வ மனிதர் லியோனார்ட் ரேவன்கள் இப்படியாக சொல்கிறார், நாம் மரித்த 5வது நிமிடத்தில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, நம்ம உயிரோடு இருக்கும்போது இல்லைங்க, மரிச்ச 5வது நிமிஷத்துல நமக்கு தெரிய வருமா, கொஞ்சம் பரிசுத்தமா வாழ்ந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் ஆண்டருக்கு பிரியமான பிள்ளையா நம்ம வாழ்ந்திருக்கலாமோ, நோ சொல்லக்க வேண்டிய காரியங்களுக்கெல்லாம் நம்ம நோ சொல்லியிருக்கலாமோன்னு சொல்லி அப்ப நம்ம ஃபீல் பண்ணுவோமா. ஆனா ஃபீல் பண்ணாலும் பிரயோஜனமே இல்லைங்க. உங்களுக்கு தெரியுமாங்க, இந்த உலகத்துல இருந்து நரகத்துக்கு போறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. அது நம்ம கையில யூஸ் பண்ற மொபைல் போனா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, அந்த நரகத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு வழி கூட இல்லை அப்படின்றதாங்க உண்மை. நம்ம நினைக்கலாம் அந்த வாலிப காலம் இருக்குப்பா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம மனம் திரும்பிக்கலாம், இன்னும் நமக்கு இப்பதானே ஒரு 20 ஆகுது 25 ஆகுது அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். நான் சொல்றேங்க, இந்த உலகத்துல முதல் புதைக்குழி யாருக்கு வெட்டப்பட்டது அப்படின்னு தெரியுமாங்க? வயதான ஆதாமுக்கு அல்ல, வாலிபனான ஆபேலுக்கு. அப்போ ஒரு நபரை மரணம் எப்ப சந்திக்கும்ன்றது தெரியவே தெரியாது. இன்றைக்கான நாள் நம்ம கையில இருக்கா, இதுதான் நிச்சயம். நாளைய நாள் தெரியாதுங்க. அப்ப இன்னைக்கே நம்ம ஒரு நல்ல தீர்மானங்கள் எடுத்து ஆண்டருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி செய்வாங்க. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமாக்கா? கண்டிப்பா ப்ரேயர் பண்ணுவோம் பிரேஸ். நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளத்துல நீங்க பேசி இருக்கிறீங்கப்பா. இந்த வாலிப வயதுல பரிசுத்தம், ஆண்டவரே ஆத்தும ஆதாயம், ஜெபம், ஆண்டவரே அப்பா அடுத்து என்று சொல்லி தள்ளி போடாதபடிக்கு இன்றைக்கே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம், இதுவே கிருபையின் நாட்கள் என்று சொல்லி ஆண்டவரே கொடுத்த அப்பா உயிரையும் கொடுத்த தருணங்களையும் கொடுத்த வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ள ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் கர்த்தர் கிருபையை தந்தருளுவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அசால்ட்டாக ஜாக்கிரதை இல்லாதவர்களாய் வாழ்ந்து விடாதபடி, ஏனோ தானோவென்று வாலிபத்தை கழித்து விடாதபடிக்கு தேவரீருடைய கிருபையுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால நீங்க நிரப்புங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒரு நாள் உமக்கு முன்பதாக நியாய தீர்ப்பு நாள்ல நிற்கணுமே, என் தேவனுக்கு முன்பதாக நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால ஒவ்வொரு வாலிபர்களையும் நிரப்புங்கப்பா. இன்றைக்கே அனுக்கிரக காலம், இன்றைக்கே நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று சொல்லி தீர்மானிக்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபையை தந்தருளுவீராகன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா நீங்க அப்படியே செய்து முடிய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
கிராம மிஷனரி இயக்கம் சார்பாக கண்மணியை கேள் என்ற வாலிப பெண் பிள்ளைகளுக்கான நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் இந்த நாளில் கலந்துருக்கிறத நினைக்கும் போது கர்த்தருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் ஹாப்பியாக இருக்கணும். அது இந்த வாலிப வயசில் நம்ம ஏசப்பாக்குள்ளே எப்பொழுதும் ஜாய்ஃபுல்லாக இருக்கணும். எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது. இந்த வயது தான் உங்களுடைய எதிர்காலத்துக்குரிய முக்கியமான ஒரு அடித்தளம், ஒரு அஸ்திபாரம். ஸோ அதை பற்றி பேசும்போது இந்த நாள்லையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ஒரு வார்த்தை என்னன்னா அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன். இங்கிலீஷில் ஃபவுண்டேஷன் அப்படின்பாங்க. ஸோ எந்த ஒரு கட்டிடம்னாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய கட்டிடங்கள் இருக்கும், இல்லை நீங்கள் இருக்கிற உங்கள் வீடே எடுத்துக்கோங்க. அதுக்கு முதலாவதாக அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்னது முதல்ல போடுவாங்கன்னா அடித்தளம் ஆர் அஸ்திபாரம் தான் முக்கியமாக போடுவாங்க, ஃபவுண்டேஷன். ஸோ அந்த அஸ்திபாரம்ன்றது மறைவாக இருக்கிறது, அடியில் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த கட்டடம் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ பவுல், அப்போஸ்தலர் பவுல் நம்மளுக்கு 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, நாம தான் தேவனுடைய மாளிகையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. we are God's building. நம்ம தேவனுடைய மாளிகையா இருக்கும்போது நமக்கு அஸ்திபாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப தங்கச்சி, நீங்க தேவனுடைய மாளிகை, you are a building of God. அப்போ நீங்க மாளிகையா இருக்கும்போது உங்களுடைய அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம், உங்களுடைய ஃபவுண்டேஷன். இந்த வாலிப வயசுல தான் இட் இஸ் பேஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன். ஸோ உன்னுடைய நம்பிக்கை, எது மேலே நீ நம்பிக்கை வைக்கிற, எதை நீ ரொம்ப நம்புற, எது மேலே உனக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது, இதெல்லாம் தான் உன்னுடைய ஃபவுண்டேஷனை டிட்டர்மைன் பண்ணும். எப்படி ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு அடியில் வேர் எவ்வளோ தூரம் போயிருக்குன்றதை நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. வேர் எந்த அளவுக்கு ஆழமாக போயிருக்கிறதோ அந்த அளவுக்கு பெரிய மரமாக ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக, எந்த அளவுக்கு வெற்றியாக இருக்கணுன்றதை நியமிக்கிறது என்னதுன்னா உங்களுடைய அஸ்திபாரம் தான். இங்கிலீஷில் ஒரு கொட்டேஷன் இருக்கு, யூ கேனாட் பில்ட் அ சக்ஸஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் தேன் யுவர் ஃபவுண்டேஷன் வில் பர்மிட். உன்னுடைய வெற்றியான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை உனக்கு வாழணும்னா ஒரு நல்ல அஸ்திபாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மலேசியா தேசத்தில் கோலாலம்பூர் என்ற ஊரில் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. அதுக்கு பேர் என்னதுன்னா ட்வின் டவர்ஸ், பெட்ரோனஸ் ட்வின் டவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்கு. உலகில் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங், மிக உயரமான ஒரு பில்டிங். அது ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பில்டிங் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லலாம். அது அந்த பில்டிங்கை பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதை பார்க்கும்போதே நம்மளால நேரடியாக பார்க்க முடியாது, தலைகளை உயர்த்தி மேலே வரைக்கும் போகும் அந்த பில்டிங். அந்த பில்டிங்க்கு உலகத்திலேயே மிக ஆழமான அஸ்திபாரம் போட்டது அந்த ஒரு பில்டிங் தான். நம்மளுடைய கோலாலம்பூரில் இருக்கிற, மலேசியாவில் இருக்கிற ட்வின் டவர்ஸ் தான். 88 ஃப்ளோர்ஸ் இருக்கு அந்த பில்டிங்க்கு. ஆனால் அதுக்கு முக்கியமாக அதுக்கு ஒரு அஸ்திபாரம் பார்த்தேன்னா அவ்வளோ ஆழமாக தோண்டி 392 அடிக்கு ஆழமாக அந்த அஸ்திபாரத்தை தோண்டி அவங்க அந்த பில்டிங்கை கட்டிடத்தை கட்டியிருக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் தினந்தோறும் போய் அந்த பில்டிங்கை பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு இருக்கிறது. அப்போ உன் வாழ்க்கை ஆச்சரியப்படும் அளவுக்கு அதிசயமா அற்புதமா இருக்கணும்னா உன் வாழ்க்கைக்கு முக்கியமா உன்னுடைய அஸ்திபாரம், உன்னுடைய ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாருன்னா, அஸ்திபாரம்னா என்ன அப்படின்றதுக்கு அர்த்தம் எப்படின்னா, போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்போ இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் உன் வாழ்க்கைக்கு அஸ்திபாரமா இருக்கணும். உன்னுடைய பணமோ, படிப்போ, குடும்பமோ, இல்லை நீ தங்கியிருக்கிற வீடோ, இல்லை எந்த ஒரு சொத்தோ அது அஸ்திபாரம் கிடையாது. இல்லை ஒரு சபையா கூட இருக்கலாம், அது அஸ்திபாரம் கிடையாது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே உன்னுடைய வாழ்க்கைக்கு அஸ்திபாரமா இருக்கும். அது இருக்கும்போது ஃபவுண்டேஷன், இந்த வயசுல நீ போடுற ஒரு ஃபவுண்டேஷன், நீ எடுக்கிற முடிவுகள், அதுதான் உன்னுடைய ஃபியூச்சரை டிட்டர்மைன் பண்ணும். அப்போ நீ இந்த காலகட்டத்தில் செக் யுவர் ஃபவுண்டேஷன். அந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்கா, கரெக்டான ஃபவுண்டேஷனில் இருக்கேனான்ட்டு இப்போவே நீ செக் பண்ணிடணும். இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப பாதிப்புகளை ஃபியூச்சரில் கொண்டு வரும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமான 5 காரியங்கள் ஒரு அஸ்திபாரமாக இருக்க வேண்டியது. முதலாவதாக ரட்சிப்பு. உண்மையாகவே நீ இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டிருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குன்றது உனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவ இருதயத்துக்குள்ள நீ ஏற்றுக்கொண்டனா, நீ எவ்வளோ ஒரு பாவியாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்தாலும்
இருந்தாலும் ஏசப்பா அந்த பாவங்களெல்லாம் கழுவிட்டாருன்ற ஒரு நம்பிக்கை உனக்குள்ள வரும். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. இந்த நிமிஷம் இயேசு கிறிஸ்து வந்தாலும் நான் அவரோட நான் வந்து பரலோகத்துக்கு போவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஸோ அந்த ரட்சிப்பு உனக்குள்ள இருக்கணும். அதுதான் முதலாவதாக ஒரு அஸ்திபாரம். இரண்டாவதாக அர்ப்பணிப்பு இருக்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்க, அடுத்து உன்னுடைய வாழ்க்கையை ஏசப்பா கிட்ட சரண்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சால்வேஷன், ரெண்டாவது சரண்டர், மூன்றாவதாக ஆவியானவரால் நீ நடத்தப்படணும். ஸ்பிரிட் லெட் வாழ்க்கையா இருக்கணும். உன்னுடைய மாம்ச கிரியைகள், மாம்சம் வந்து இதெல்லாம் இந்த செய்யும் சொல்லணும், ஆனா அதை நீ கேட்காம ஆவியானவர் என்ன நடத்துறாரோ அதன்படி நீ செய்யணும். அதே போல நான்காவதாக சாங்டிஃபைடு. சாங்டிஃபைடுனா என்னன்னா பரிசுத்தமான வாழ்க்கை நீ வாழணும். உலகத்துல எத்தனையோ காரியங்களை வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு கொண்டுட்டு இருப்பாங்க, தவறான படங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, தவறான நபர்களோடு அவங்க வந்து தொடர்பு வைத்திருப்பார்கள். ஆனா நீ ரட்சிக்கப்பட்டு ஏசப்பாக்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கிறன்னா நீ சாங்டிஃபை லைஃப் வந்து லிவ் பண்ணணும். கடைசியா ஸ்கிரிப்சுரல் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது வேதம் வாசிக்கிறது மாத்திரம் முக்கியம் கிடையாது, அதன்படி நடக்கணும். நம்ம அடுத்ததாக நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் முக்கியமா வந்து உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய ஒரு அடித்தளமா இருக்கணும். அது போக நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவோடைய டீச்சராகிய பேதுருவை பத்தி நம்ம பார்த்தோம்னா அவருடைய வாழ்க்கையில அவருடைய அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ரெண்டு விஷயம் அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம். முதலாவதாக அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து யாருன்ற வெளிப்பாடு இருக்கு. நீ வந்து கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம், இல்ல இந்த கிறிஸ்டியன் சேனலை நீ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அதெல்லாம் விட யார் இயேசு கிறிஸ்து, பர்சனல் ரெவலேஷன் இருக்கணும் உனக்கு. இயேசு கிறிஸ்துவை பத்தி, ஜீசஸ் யாரு பர்சனலா உனக்கு தெரியணும். உங்க அம்மா சர்ச்சுக்கு போறாங்க, இல்ல உங்க பாட்டி சர்ச்சுக்கு போறாங்க, அதெல்லாம் வந்து ரெண்டாவது மூணாவது தான். ஆனா நீ தனிப்பட்ட விதத்துல இயேசு கிறிஸ்துவை என்கவுண்டர் பண்ணணும். யூ ஹாவ் டு ஹாவ் an encounter with Christ. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேதுருக்கு அதாவது 3 தடவை இயேசு கிறிஸ்து மறுதலிச்ச போது 3வது தடவை ஜீசஸ் அவரை திரும்பி பார்த்தாரு. அந்த முகமுகமா பார்க்கும்போது தான் அவருக்கு உண்மையான வெளிப்பாடு, உண்மையான என்கவுண்டர் ஜீசஸ் கூட இருந்துச்சு. அதுல இருந்து அடுத்தது நம்ம அப்போஸ்தலர் பார்க்கும்போது ஜீசஸை பத்தி பப்ளிக்கா அவர் வந்து கன்ஃபெஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. சில இடங்கள்ல உன்னால வந்து உனக்கு ஷையா இருக்கு ஜீசஸை பத்தி நீ பேசுறதுக்கு, இல்ல வந்து வெளிப்படுத்துறதுக்கு, அப்படி ஷையா இருக்கு, ஒரு கூச்ச சுபாவம் இருக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவோட வெளிப்பாடு உனக்கு இல்லை. இருக்கும்போது தான் நீ உன்னால வெளிப்படமா சொல்ல முடியும் ஏசப்பாவை பத்தி. ஸோ இதெல்லாம் உன்னுடைய ஃபவுண்டேஷன்ஸ்ல நீ வந்து செக் பண்ணணும். இதெல்லாம் தவறல. இப்ப நான் சொல்ற காரியங்கள்ல 1-2 விஷயங்கள் விட்டுப்பட்டாலும் உன்னுடைய அஸ்திபாரம் ஃபால்ட்டியா இருக்குது. அதாவது தவறான விதத்துல நீ வந்து உன்னுடைய அஸ்திபாரம் இருக்குன்றது அர்த்தம். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு உலக அதிசயங்கள்ல ஒன்று என்னதுன்னா வந்து இத்தாலியோடைய லீனிங் டவர் ஆஃப் பீசா அப்படின்றது. அந்த பில்டிங் பார்த்துட்டேன்னா அது வந்து நேராக தான் கட்டினாங்க. கட்டும்போது நேராக தான் கட்டினாங்க. 200 வருஷம் எடுத்தாங்க அந்த பில்டிங் கட்டுறதுக்கு. ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்கிடெக்ட் வந்து அதை அழகா வந்து அதை அமைத்து அதை வந்து கட்டணும்ட்டு முடிவு பண்ணி அதை வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து 200 வருஷம் எடுத்துச்சு. ஆனா அதுல அவங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்கன்னா அதுக்குரிய அஸ்திபாரத்தை ஆழமா தோண்டாம மேலோட்டமா வந்து அவங்க வந்து செஞ்சதுனால அந்த பில்டிங்கே ஃபெயிலியர் ஆகி சாய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த கோபுரமே நீ பார்த்தனா நேரா நிக்காம சாய்ந்து நிற்கும். அப்போ உன்னுடைய லைஃப் வந்து ஸ்ட்ரெயிட்டா நிமிர்ந்து நீ தலை நிமிர்ந்து எல்லா இடத்துலையும் நிக்கணுமா, நல்ல விதத்துல உயரமா இருக்கணுமா, அப்போ உன்னுடைய ஃபவுண்டேஷனை நீ செக் பண்ணணும். உன்னுடைய அஸ்திபாரம், அடித்தளம், which is your foundation, அதெல்லாம் கரெக்டா இருக்கா? அதாவது காணப்படாதவைகள், மறைந்திருக்கிறவைகளை நீ கரெக்ட் பண்ணணும். வெளி தோற்றத்தை, வெளியே இருக்கிற விஷயங்களை மட்டும் நீ கரெக்ட் பண்ணா பத்தாது. உள்ள அடியில என்னென்ன காரியங்களை கரெக்ட் பண்ணணுன்றத இந்த நாள்ல உங்ககிட்ட ஒரு 3 காரியங்களை மட்டும் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதுக்கு முன்பாக மத்தேயு 7வது அதிகாரம் 24 இருந்து 27வது வசனங்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை நம்மளுக்கு சொல்றாரு, ஒரு பேரபிளை சொல்றாரு. மத்தேயுல பார்த்தனா 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களும் ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களும் ஜீசஸ் நம்ம கூட சொல்றாரு. இதை நீ வாசிக்கலன்னா இந்த நாள்ல நீ இதை பார்க்கும்போது உன் பைபிள் எடுத்து மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரத்தையும் நீ ஒரு தடவையாவது நீ வந்து வாசிச்சிருக்கணும். அப்போ அதுல வந்து கடைசியா அந்த பிரசங்கத்தை முடிக்கும் போது ஜீசஸ் சொல்றாரு, 2 மனிதர்கள் இருக்கிறாங்க. நான் வந்து அதை ஷார்ட்டா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். மத்தேயு 7வது அதிகாரம் 24 இருந்து 27வது வசனங்கள் வரைக்கும் 2 மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 மனிதர்களும் வந்து ஒரு வேலையை பண்றாங்க, வீடு கட்டுறாங்க. அப்போ 2 மனிதர்கள் 2 வீடுகள். அப்போ ஒரு மனிதன் வந்து கண்மலையின் மேல அஸ்திபாரத்தை போட்டு வீடு கட்டுறான், இன்னொரு மனிதன் வந்து மணலின் மேல வந்து அஸ்திபாரத்தை போட்டு வீடு கட்டுறான். அப்போ 2 பேருமே ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்கிற மனிதர்கள் தான்.
2 பேருக்குமே ஒரு இடத்துல ஒரு புயல் வீசுது, ஒரு வெள்ளம் வருது. அதாவது அதில் பார்க்குறோன்னா பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியது. அப்போ அந்த 2 வீட்டுக்குமே அதே பிரச்சனை தான் வருது. ஆனால் ஒரு வீடு மட்டும்தான் காப்பாற்றப்பட்டுச்சு, ஒரு வீடு மட்டும்தான் நிலையா நின்றுச்சு, இன்னொரு வீடு விழுந்து முழுவதும் அழிந்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. அது அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ உன் லைஃப் வந்து இப்போ நீ வந்து போடுற ஃபவுண்டேஷன் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கை பெஸ்ட்டாக இருக்கும். ஜீசஸ் சொல்கிறாரு, இந்த வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு அதன்படி நடக்காமல் இருக்காது, அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தாதான் நீ வந்து கன்மலையின் மேலே கட்டப்பட்ட ஒரு அஸ்திபாரம் உள்ள ஒரு புத்தி உள்ள ஒரு மனிதனுக்கு நீ வந்து சமமாக இருப்ப. ஏன்னா பிரச்சனைகள் எல்லாருக்கும் தான் வரும். நீ வந்து இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டுட்ட, உனக்கு வந்து லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்லாம் கிடையாது. சில நேரத்தில் வந்து எல்லா சைட்ல ஒரே டைம் வந்து உனக்கு பிரச்சனைகள் வரும். பெருமழை வந்துச்சு, மழை மேல இருந்து மழை வருது, அது போக பெரு வெள்ளம் வந்துச்சு, வெள்ளம் எங்க இருந்து வரும், கீழே இருந்து வரும், அது போக காற்று சைட்ல இருந்து அடிக்குது. அப்போ சில நேரத்தில் உன் ஸ்கூல்லையோ உன் காலேஜ்லேயோ ஒரே டைம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்து சண்டை போடுவாங்க, ஒரு பக்கம் டீச்சர்ஸ் திட்டுவாங்க, ஒரு பக்கம் அம்மா திட்டுவாங்க. என்னடா நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகளும் ஒரே டைம், இவ்வளோ பிரச்சனை, நான் எப்படிக்கா நான் வந்து இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணுறது, இந்த வயசில் என்னால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா நீ உன்னுடைய அஸ்திபாரத்தை கரெக்ட் பண்ணு. வாட் இஸ் யுவர் ஃபவுண்டேஷன்? நீ எதன் மேலே உன்னுடைய நம்பிக்கையை வைக்கிற, அதை நீ சரி பண்ணும்போது இந்த மாதிரி போராட்டங்கள், இந்த மாதிரி வெள்ளங்கள் இதெல்லாம் வரும்போது நீ நிலையா நிற்ப. எதுவுமே உன்னை வந்து அட்டாக் பண்ணாது, எதுவுமே உன்னை பாதிக்காது. அது போக 3 காரியங்கள் நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போறேன். எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம வந்து கிரைஸ்ட்குள்ள, ஏசு கிறிஸ்துக்குள்ள நம்ம வந்து கட்டுறது அப்படின்றத. ஸோ ஒரு சாதாரணமாகவே ஒரு ஃபவுண்டேஷன் போட போறோம், ஒரு அஸ்திபாரம் போட போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம செய்யறது என்னதுன்னா, ஒரு பெரிய ஒரு புல்டோசர் எடுத்து அதை என்ன செய்வாங்க, ஆழமா தோண்டுவாங்க. இதே ஸ்டோரியை வந்து ஜீசஸ் வந்து லூக்காலையும் வந்து சொல்லியிருப்பாரு. லூக்கா 6வது அதிகாரத்தில் 48வது வசனத்தில் முதல் வார்த்தை என்ன சொல்றாருன்னா, இயேசுப்பா ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனிதனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆழமாய் தோண்டணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா டிக் டீப், ஆழமா தோண்டணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய விசுவாசத்துல நீ ஆழமா இருக்கணும். அதாவது மேலோட்டமா ஜீசஸை நம்புறேன் அவ்வளவுதான் அப்படின்ற மட்டும் நீ நினைக்காத, ஆழமா ஒரு ஸ்ட்ராங் ஃபேத் இருக்கணும் உனக்கு. அதே போல ஆழமான ஒரு கீழ்ப்படிதல் இருக்கணும். அதற்குரிய எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன சொல்லலாம்னா, ஏற்பாட்டுல வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருந்துச்சு, ஒரு போராட்டம் வரப்போகுது. அது என்னதுன்னா, ஜெரிகோ அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதுல வந்து பெரிய பெரிய மதில்கள் இருக்கும். அந்த மதில்களுக்கு வந்து அந்த நேரத்துல தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து வழி நடத்தும் போது அந்த இடத்தை தாண்டி தான் கானான் தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்லியிருப்பாரு. அப்போ தேவன் சொல்லியிருக்கும் போது அந்த எரிகோ ஃபுல்லா வந்து அழிஞ்சு போக போகுது, ஒரு பிரச்சனை வரப்போகுது. அந்த இடத்துல ஒரே ஒரு பொண்ணு, உங்களை மாதிரி ஒரு வாலிப பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு, அவ வந்து என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அதை பத்தி நம்ம பார்த்தோம்னா, அவ வந்து வெளியே பார்க்கறதுக்கு ஒரு தவறான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டுட்டு இருந்தா. ஆனா அவ செஞ்ச ஒரு காரியம் அவளும் அவ குடும்பத்தையும் காப்பாற்றினது, அந்த பிரச்சனையில இருந்து அவளை வெளிக்கொண்டு வந்தது. யோசுவா 2வது அதிகாரத்துல 10-11 இந்த 2 வசனத்திலும் நம்ம பார்க்கிறோம்னா, ராகாப் அப்படின்ற ஒரு வேசி இருந்தா. அவ வந்து தவறான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தா. வெளியே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப வந்து நல்லது கிடையாது, ஒரு தவறான வாழ்க்கை. ஆனா அவ அந்த நேரத்துல இந்த வேவு பார்க்கிற 2 பேர் உள்ள வராங்க. அவளுடைய வீட்டுக்குள்ள வரும்போது அவ என்ன செய்யறா, அவங்கள பாதுகாத்து வச்சு, ஏன் அவங்க வந்து ஒளிச்சு வச்சானா, அவளுக்கு தெரிஞ்சது நம்மளுடைய தேவன் தான் உண்மையான தேவன் அப்படின்றத வந்து அவளுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. அவ வந்து கேள்விப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. யோசுவா 2வது அதிகாரம் 10-11 ரெண்டுத்திலுமே நம்ம பார்த்தோம்னா, தேவன் செய்ததை கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றா. அது போக கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. அது லாஸ்ட்ல வந்து அவ சொல்றா, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவ அறிக்கையிடுறா. கேட்டது மட்டும் இல்லாம அவளுக்கு அதோடைய வெளிப்பாடு இருக்கிறது. அதனால அவ என்ன செய்யறா, அவளுடைய அஸ்திபாரத்தை சரிப்படுத்தி 2 வேவு பார்க்கிறவர்களையும் வந்து காப்பாற்றியா. ராஜாவே வந்து கேட்கறாங்க, நீ அவங்களை ஒளிச்சு வச்சிருக்கிறியான்னு தைரியமா அவ வந்து என்ன செய்யறா, அவளுடைய விசுவாசத்தை
விசுவாசத்தை விட்டு கொடுக்காம, எந்த காரணத்தை கொண்டும் அவ விசுவாசத்தை விட்டு கொடுக்காம, தேவன் மேல உண்மையான தேவன் என்றதை அறிஞ்சு கொண்டு அவ அந்த விஷயத்தை செய்யறா. அதனாலதான் வந்து நம்ம எபிரேயர்ல வந்து விசுவாச வீரர்களுடைய அந்த பட்டியல்ல வந்து நம்ம ராகாப் வந்து வராங்க. அப்போ நம்மளுடைய அஸ்திபாரம் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம லைஃப் வந்து எல்லா விதத்திலையும் மாற்றப்படும். நீ இப்போ வரைக்கும் நீ வெளியே பார்க்கறதுக்கு எத்தனையோ பேர் உன்னை வந்து தவறா பேசலாம். ஆனா உனக்குள்ள உன்னுடைய அஸ்திபாரம் கரெக்டா இருந்துச்சுன்னா, உன்னுடைய ஃபவுண்டேஷன் கரெக்டா, உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் கரெக்டா இருந்துச்சுன்னா, ஆழமான விசுவாசம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா, அப்போ உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆனா அதே சமயத்துல இன்னொருத்தர் இருக்காரு, ஆகான் அப்படின்னு சொல்லிட்டு 7வது அதிகாரத்துல போட்டிருக்கு. அவர் என்ன செய்யறாரு, என்னதான் அவர் வந்து தேவனுடைய ஜனங்கள்ல உள்ள ஒரு மனிதரா இருந்தாலும் அவர் என்ன செய்யறாரு, உலக காரியத்தை இச்சித்து என்ன செஞ்சுட்டாரு, அவருடைய கூடாரத்துக்குள்ள தேவன் எடுக்க கூடாது, தொடக்கூடாது, தீட்டு அப்படின்ற விஷயங்களை என்ன செஞ்சாரு, அவர் ஒளிச்சு வச்சுட்டாரு. அப்போ அஸ்திபாரம்ன்றது மறைவில் இருக்கிறது, யாரும் பார்க்காத இடத்துல இருக்கிற ஒரு விஷயம். அதாவது ஹிடன் திங், மறைவான ஒரு விஷயம். இப்போ நீ இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது உன் ஹார்ட்டுக்குள்ளே என்ன இருக்கு, மறைவான விஷயங்கள் என்னென்ன இருக்கு, என்னென்ன எண்ணங்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் உன் மைண்ட்ல ஓடுதுன்றது உனக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும். வெளியே பார்க்கறது வந்து உன்னுடைய வெளி தோற்றத்தை தான் வந்து பார்க்கறாங்க. அதாவது மனுஷன் முகத்தை பார்க்கறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அப்போ நீ உன் இருதயத்தில் என்ன ஓடுதுன்றதை அதை நீ கரெக்ட் பண்ணிக்கணும். சரியா? அப்போ ஆகான்ன்றவன் என்ன செஞ்சான், உலக இச்சைகளை அவன் வெளியே பார்க்க வந்து நான் யூதா கோத்திர உள்ள ஆளு, நான் தேவனுடைய மனிதன், இஸ்ரவேல் ஜனத்துல நான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா இருந்தான். ஆனா அவனுடைய அந்தரங்க வாழ்க்கையில ஒரு தவறு பண்ணிட்டான். ஒரு தப்பான விஷயத்தை இச்சித்து எங்க தோண்டி அடியில வச்சுட்டான். எப்படி அஸ்திபாரத்தை அடியில தோண்டி வைப்பாங்களோ அதே மாதிரி தோண்டி வச்சுட்டான். ஆனா இந்த பெண் என்ன செஞ்சாங்க, அவ என்னதான் தப்பான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவளுடைய ஃபவுண்டேஷனை கரெக்ட் பண்ணி அவளுடைய மறைவான வாழ்க்கையை வந்து சரிப்படுத்தி தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்ததுனால ராகாபுடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்து வந்தார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை மாற்றப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்மளுடைய ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம், ஆழமாய் தோண்டணும். ரெண்டாவதாக நீ என்ன செய்யணும்னா, அசுத்தமான காரியங்கள், தேவையில்லாத காரியங்களை அகற்றணும். எப்படி ஒரு ஃபவுண்டேஷனுக்கு ஆழமா தோண்டும் போது தேவையில்லாத கல்லு, மண்ணு, அசுத்தமான காரியங்கள்லாம் வந்து இருக்கும். அடியில் தோண்ட தோண்ட தான் தெரியும் நம்மளுக்கு, எலும்பு கூடு இருக்கும், இல்லை வந்து வேற தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும். அப்போ அதை நீங்க எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து அகற்றணும். அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்று. சரியா? அப்போ அதை அகற்றும் போது என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம அகற்றணும்னா, தேவையில்லாத பாரம்பரியங்கள், இல்லை வந்து மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற விஷயங்கள். கேர்ள்ஸாக இருக்கும் போது உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒரு பொண்ணு ஒரு விதமான உடை போட்டிருந்தா அவளை பார்த்ததுமே நீ வந்து வேற விதத்தில் நீ வந்து அவளை ஜட்ஜ் பண்றது, நியாயம் தீர்க்கிறது. அவள் ஒரு நல்ல ட்ரெஸ் போடலைன்னா, ஓ அவள் என்ன இப்படி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் சேர்ந்து அதை கமெண்ட் பண்ணும்போது நீயும் அது கூட உடன்படுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அது போக பாரம்பரியங்கள், டினாமினேஷன்ஸ், தோத்துக்குள்ளேயே டினாமினேஷன்ஸ், நான் சிஎஸ்ஐ, நான் கேத்தலிக், நான் ஏஜி, நான் பென்டகாஸ்டல், அதெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம அகற்றணும். தேவையில்லாத, ஏன்னா அஸ்திபாரம் நமக்கு யாரு, கிறிஸ்து மட்டும்தான். முக்கியமான அஸ்திபாரம் கிறிஸ்து மட்டும்தான் நம்மளுக்கு. அப்போ அதெல்லாம் நம்ம விடணும். பிடிவாதங்களை விடணும், விக்கிரகங்களை விடணும். உனக்கு என்னென்ன விக்கிரகம் நீ நினைக்கலாம், நான் விக்கிரக ஆராதனைலாம் பண்றது இல்லக்கா நீ, ஆனா சில மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையில நீ விக்கிரகமா வச்சிருக்கிற. அப்படி வைக்கும் போது உன்னுடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது, ஆடும், அப்படியே ஷேக் ஆகும் உன்னுடைய ஃபவுண்டேஷன். விக்கிரகங்களை அகற்றி போடு. இதெல்லாம் நீ எடுத்து போடும்போது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஃபவுண்டேஷன். தேவன் கிதியோனை பார்த்து நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 25 to 26 வசனங்கள்ல என்ன சொல்றாருன்னா, தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போடு. அப்போ நீ இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற போது தேவையில்லாத விஷயங்களை வெட்டி போடு. கட் பண்ண வேண்டிய ஃப்ரெண்ட்ஷிப்ஸை கட் பண்ணு. உன்னுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணுமா, சைடில் ஏதாவது இந்த தேவையில்லாத விஷயங்கள் அகற்ற வேண்டியதை அகற்றி போடு, வெட்டி போடு. தேவையில்லாத கான்டாக்ட்ஸை கட் பண்ணு. அப்போது உன் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். கடைசியாக அவர் சொல்கிறதை செய். சரியா? தேவன் தான் நம்மளுடைய ஆர்கிடெக்ட். அவர் நம்மளை அழகா உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹீஸ் ஆர் ஸ்கல்ப்டர், சிற்பி. அவர் அழகா நம்மளை உருவாக்குறார். அப்ப அவர் சொல்றபடி நம்ம செஞ்சாதான் நம்ம அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்ம பில்டிங்கும் பார்க்க அழகா இருக்கும். நம்மளுடைய தட் மீன்ஸ் நம்ம லைஃப் வந்து அழகா இருக்கும். அவர் சொல்றபடி செய்யறதுனா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். சரியா? கடைசியா யாக்கோபு 1வது அதிகாரம் 19வது வசனம், யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் இருக்க கடவர்கள். அப்போ 2 வார்த்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியா கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும். அதாவது குவிக் டு லிசன் அண்ட் ஸ்லோ டு ஸ்பீக்.
குயிக்காக இருக்கணும் கேட்குறதுக்கு. நம்ம இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மி. கேட்குறதே வந்து காது இருக்குது ஆனால் கேட்க மாட்டேது நிறைய பேருக்கு. ஸோ அப்படி நம்ம இல்லாமல் கேட்குறதுக்கு தீவிரமாக இருக்கணும், அப்படியே ஆர்வத்தோடு கேட்கணும். அதாவது there is a difference between listening and hearing. சும்மா கேட்குறதுன்னு கிடையாது. நிறைய பிள்ளைகள் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவாங்க, அப்படி கிடையாது. கேட்கணும், கவனத்தோடு கேட்கணும், லிசன் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பெற்றோர் சொல்கிறத நீங்கள் கவனிக்கணும், கேட்கணும். நான் உங்களுடைய சபை தலைவர்கள், மூத்தவர்கள் சொல்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டேக் த அட்வைஸ். அவங்க என்ன சொல்கிறது, அவங்க எப்படி என்ன வந்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு மட்டும் நீ நினச்சிடாத. ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னுடைய வாழ்க்கை அஸ்திபாரம் நல்ல அஸ்திபாரத்தில் இருக்கணும்னா நீ கேட்குறதுக்கு தீவிரமாக இருக்கும். அதான் கடவுள் வந்து நம்மளுக்கு படைக்கும் போதே 2 காது கொடுத்து 1 வாய் கொடுத்துருக்கிறார். என்ன காரணம் என்னன்னா, 2 காது வச்சு நம்ம கேட்கணும், 1 வாயை வச்சு நம்ம பொறுமையா பேசணும். ஆனா நம்ம அப்படியே ஆப்போசிட்டா நம்ம செய்யறோம். என்ன செய்யறோம், நிறைய பேசுறீங்க, நிறைய ஆர்கியூ பண்றீங்க உங்க பேரண்ட்ஸ்ட, ஆனா வந்து கேட்கறதே கிடையாது. அதை மாற்றிக்கொள்ளு. இந்த நாள் இது கேட்கும் போது நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில உடைய முக்கியமான விஷயங்கள் என்னன்றதை நீ வந்து தெரிந்து கொண்டு பேரண்ட்ஸ் சொல்றது அட்வைஸ் எல்லா விஷயத்தையும் நீ வந்து கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும். அதே போல தேவனுடைய வார்த்தையை நீ வாசிக்கும் போது அதை வந்து புரிந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 5 காரியங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. முதலாவதாக நீ தேவனுடைய வார்த்தையை கேளு, தேவனுடைய வார்த்தையை வாசி, தேவனுடைய வார்த்தையை படி, ஸ்டடி பண்ணு, தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் செய், தேவனுடைய வார்த்தையை தியானி. ஒவ்வொரு நாளும் அதை வந்து மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது உன்னுடைய அஸ்திபாரத்துக்கு இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ 3 காரியம் சொன்னேன். உன்னுடைய விசுவாசத்தில் ஆழமாய் தோண்டு. 2வதாக அகற்ற வேண்டிய காரியங்களை நீ அகற்று, வெட்டி போடு, தேவையில்லாத விஷயங்களை வெட்டி போடு. 3வது அவர் சொல்றதுபடி நீ செய்யும் போது, கடைசியா நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அதாவது மூளைக்கல் கிறிஸ்து, அஸ்திபாரம் கிறிஸ்து. அப்போ இந்த நாளில் உன் ஃபவுண்டேஷனை ஜீசஸ் மேலே நீ வைக்கும்போது நீ பதற மாட்ட, பதற்றமாக மாட்ட, டென்ஷன் ஆக மாட்டேன். என் லைஃப் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், என்னுடைய லைஃப் எப்படி போகும் எனக்கு தெரியலன்னு நீ சொல்லிட்டு நீ பயப்பட மாட்டே. யூ வில் நாட் பி ஷேக்கன். ஏசப்பா மேலே நீ வந்து விசுவாசத்தோடு இந்த அஸ்திபாரத்தை கட்டும்போது உன் வாழ்க்கை மாற்றப்படும், ஆசீர்வாதமாக இருக்கும், உயரமாக நீ வந்து இருப்ப, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக நீ வாழ்வ. கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி ஏசப்பா, இந்த நாளில் இந்த பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. உங்கள் மேலே அஸ்திபாரத்தை வைத்து அப்பா அவங்க வாழ்க்கையை கட்ட கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, உலகத்தில் எந்த விஷயங்களும் அவங்க இந்த நாளில் நம்பிக்கொண்டு இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரே உங்கள் மேலே ஆழமாக விசுவாசிக்க ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, என்னென்ன பயங்கள் இருக்கிறதோ, என்னென்ன பதட்டங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. விசுவாசிக்கிறவன் பதறான்ன்றதை இந்த நாளில் நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே உங்க மேல அஸ்திபாரத்தை வைத்து உம்மை விசுவாசிக்கும் போது இந்த பிள்ளைகள் பதற்றம் அடையாமல் அப்பா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.